வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். முந்தைய பதிவு வந்து திரும்ப திரும்ப சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. என்னுடைய சேவை வந்து பொதுநலம், சுயநலம் இல்லை. இன்னொரு விஷயம், எனக்கு வேலை இல்லையா, வட்டி இல்லையான்னு இது வரைக்கும் யாரும் கேட்டதில்லை. உண்மையாகவே இந்த உறவுகள் யாருமே இது வரைக்கும் எந்த இழிவான கதைகளும் பேசலை. ஒன்று ரெண்டு பேர் அது சொல்லுவாங்க. 100% இருக்கலாம். விமர்சனம் வாரது எனக்கு சந்தோஷம். என்னென்று சொல்லிமா, விமர்சனம் வந்தால் வளர்கிறன்னு தான் அர்த்தம். சரியா? அந்த வளர்றதை பார்த்து பொறுக்க இல்லாமல் விமர்சனம் 1-2 வரும். அது அவங்கவுங்களோட மனசை பொறுத்து. ரெண்டு மனசில் எதுவுமே இல்லை. சரியா? இன்னொரு விஷயம், என்னுடைய சேவை வந்து இறைபணி. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எனக்கு எந்த மதமும் ஒன்று தான். எந்த அம்மா, சித்தி, மாமா, மாமி அப்படி தான் நான் பார்க்குறது. சரியா? அப்படி இருக்கும்போது நான் பொது நலமாக எல்லாருக்கும் எல்லாம் செய்வேன். இப்போ நீங்கள் சிலவளை யோசிக்கலாம், அரசியலை பற்றி, அனுபவம் பற்றி கதைக்கிறாங்க, புலிகளை பற்றி பேசி அதை போட்டிருக்கிறேன். நியாயம் தான். சிலவளை நீங்கள் குழம்பலாம். அன்றைய காலத்தில் காவலர்கள் இருந்ததால் காதல் இல்லை, நிறைய கட்டுப்பாடு இருந்தது, போத வஸ்துகள் இல்லை, இடையில் இப்படி என்ன சொல்கிற நல்லாட்சின்றதில் நிறைய ஊழல்கள் இருந்தது. நம்மளோட நாடு வந்து ஊழல்லே 3ஆம் இடத்துல இருந்து கொண்டு இருக்கு. யாருக்காவது தெரியுமா? அதை கொண்டு சேர்த்தது யாருன்னு தெரியுமா? இப்போ வந்திருக்கிற அரசு வந்து சகோதரர், நான் அவரை ஜனாதிபதியாகவே கருதலை, சகோதரர். அவர கொள்கை வந்து அவர் ஒரே ஒரு தேர்வு. அவர் வரும் முதலே நான் வந்து அவர் தான் வருவேர் என்று ஏற்கனவே நான் அந்த பதிவு விட்டுருந்தேன். இது வந்து நான் நீங்கள் பார்த்துருந்தா முதல் நூலில் ஏன் அதை போட்டிருந்தேன்னா, அவர் வந்து கஷ்டப்பட்டு வந்தவர், அவருக்கு வறுமை விட தெரிஞ்சிருக்கும், அவருக்கு என்ன செய்யணும்னு தெரிஞ்சிருக்கும். நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சுது. சரியா? திருப்பி அது யுத்தம் அது இதுண்டு மக்களை கூட திணிக்க வேணாம். நீங்கள் வேறு இடத்துல இருப்பீங்க, சிலவில் லண்டனில், கனடாவில் கூட இருக்கலாம். அவங்களுக்காண்டி இயங்கலாம். நீங்கள் இயங்கலாம், பக்தி இருக்கலாம், அன்பு இருக்கலாம், நீங்கள் கஷ்டப்பட்டாலும் யோசிக்கலாம். சின்ன ஒரு யோசனை, இனி வார சனத்தை கொண்டு குமிச்சு என்ன செய்ய போகிறீங்க? மக்களை அழித்து கொண்டே இருக்க போகிறீங்களா? அப்போ நீங்கள் ஒரு கோட்பாட்டுகளோடு கதைச்சி பேசி தீர்மானத்துக்கு வாங்க. கதைக்கிறார்கள் முழு பேரும் உடனே செயல்படுத்துங்க. அப்படி அங்கே இருந்தது அப்படி வரணும், இப்படி வரணும். ஊருக்குள்ளே இருக்கணும். சரியா? ஊருக்குள்ளே இருக்கிறோம். நாங்களும் எங்களோட ஊரில், எங்களோட இலங்கையில் நாங்கள் இருக்கிறோம். ஊருக்கு இருந்து தில்லி இருந்தால் முழு பேரும் இறங்கி வேலை செய்யுங்க. கூப்பிடுங்க, முழு பேரையும் கூப்பிட்டு இப்படி கதைச்சி நீங்கள் முடிவெடுங்க. உங்களோட அரசியல் சேட்டை அங்கே இருந்தது, அந்த நாட்டில் இருந்தது, இலங்கை ஈழம் எங்களுக்கு விடுதலை பட்டது போதும். குறிப்பாக சொன்னால் பட்டது போதும், இனிமேல் பட வேணாம். அப்போ பட்டது போதும். நிம்மதியாக இனி வர வம்சாவளிகள்னால அவங்களோட பக்கத்தில் இருக்கணும். அப்போ நம்ம கதைச்சி பேசி தான் தீர்மானத்துக்குள்ளே வரணும். சரியா? இது அப்படியே வளர்த்து கொண்டு இருந்தீங்கன்னா ஒரு ஆள் அடிச்சுட்டு அப்படியே சாக வேண்டியது தான். சரியா? அப்போ என்னுடைய சேவை வந்து இதில் பொதுநலம் தான் இருக்குது. இப்போ ஒரு துளிவண்ண அண்ணாவாக இருக்கட்டும், அவர் வந்து தியாகமாக அஹிம்சை வழியில் உண்மையாகவே அவர் வாழ்ந்தே கட்டார். அவரை நாங்கள் போட்டுறோம். சரியா? அதே மாதிரி நாங்கள் கட்டி கொடுக்கல. அவர் வந்த பிறகு நிறைய முன்னேற்றம், கஷ்டப்பட்டவர்களுக்கு காசு அது இதுண்டு நன்மை. உங்களுக்கு விமானம் ஏற்கனவே அந்த ஒரு விமானத்துக்குள்ள எலி பூந்து விற்க இருந்தது தெரியுமா? அந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று விற்க இருந்தது தெரியுமா? எத்தனை இடங்கள் கை மாறி இருக்கு தெரியுமா? எவ்வளோ காசு கஷ்டப்பட்டவங்க உங்களோட காசுகளை கொள்ளையடித்தாங்க, அதை தெரியுமா? அதெல்லாம் தட்டி கேட்டால் தானே கெட்ட பேர். நீங்கள் கொஞ்சம் சிந்திக்க மாட்டிங்களா? அவங்க அந்த என்ன சொல்லுவாங்க, மன்னர் நல்லா இருந்தாலும் அமைச்சர்கள் சரியாக இருந்தால் தான் அது ஒழுங்காக நடைமுறையில் சாத்தியமாகும். அது தெரியுமா? அமைச்சர்கள் கள்ள வேலை செஞ்சு தந்தாங்களா? மன்னரால் எதுவுமே செய்யலை. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடியுயர கோன் உயர்வாள். அப்போ அந்தளவில் அந்த பொருளாதாரம் ஊழலை அழிச்சாதான் அப்போ அந்த கடலை வேலை நிற்காது. அந்த கடலை வேலை இருந்தால் காசு மிஞ்சினா மக்களுக்கு அது பயன்பெறும். அப்போ அந்த ஊழல் முக்கியமாக அது அழியப்படணும். மக்களுக்கு நன்மை கிடைக்கணும். பொருளாதாரத்தை அடித்து அவங்க வகுத்த வளர்க்காமல் மக்களுக்கு கொடுக்கணும். அப்போ ஒரு நல்ல புனிதமான சேவை செய்கிறவர் தேவை. உடனே எல்லா விஷயத்தையும் செய்யலை. அதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும் எல்லாத்தையும் சரி பண்ண. நீங்கள் ஒரு ஜனாதிபதியாக வந்த உடனே நீங்கள் செஞ்சு முடிச்சிடுவீங்களா? முழு பேரும் இது வரைக்கும் செஞ்சு கிழிச்சது எல்லாருக்கும் தெரியும் தானே.
அப்போ கொஞ்சம் அமைதியாக இருங்க, செய்கிறவரை பார்த்து திரியுங்க. எலி பூந்துத்து நரி பூந்துத்தண்டு விற்றதை மிரிக்கி இப்போ ஒரு விமானம் வாங்கியிருக்கிற எவ்வளோ முன்னேற்றம் கொண்டிருக்கே, அதை நீங்கள் யோசிக்கிற இல்லையா? நாங்களும் பழசு எங்களுக்கும் தெரியும், நாங்களும் பார்த்திருக்கோம், எல்லாம் தெரியும். சரியா? என்ன தெரியும் என்ன தெரியுமென்று ஒருவருக்கும் கேட்க தேவையில்லை. எல்லோரும் 47 வயசு விளங்குதா? 47 வயசு, எனக்கு 47 வயசுண்டா நாங்களும் பார்த்துருக்கோம் சில விஷயம். நாங்கள் சொல்லணுமெண்டா விஷயம் இல்லை. இதே வேலையாக இருக்க வேணாம், எதுவும் வேண்டாம். ஒரு முடிவுக்கு வரணும். தொடக்கம் கொண்டு இருந்தால் முடிவு வரணும். சரியா? கல்லணுகள் வச்சு திண்டு திரிக்கானுகள், அரசியல் பேசுகிறாங்க. மீனுக்கு வாழையும் கட்டிட்டு பாம்புக்கும் வாழை காட்டுறாங்க. மீனுக்கு தலையை காட்டுறானு, பாம்புக்கு வாழை காட்டுது. வவ்வால் மாதிரி அங்கா தாவி இஞ்ச தாவி எந்த ஒருவனும் ஒன்றில் இருக்கிறான். அரசியலை பற்றி பேசாதீங்க. அரசியல்ன்றது சாக்கடை. அதில் ஜனாதிபதியை சேர்க்க வேணாம். அவர் பொது சேவையாக அவர் தனக்கு ஜனாதிபதிக்கு ஒரு வீடு வேணாமென்று அவர் கேட்கிறார். அவர் ஜனாதிபதியாக இருந்து விலகினால் அவருக்கு வீடு இல்லைதான். சரியா? அவருக்கு பாதுகாப்பு இல்லைதான். அவர் கேட்குறது உங்களோட கஷ்டப்பட்ட காசுகளை மற்றவங்களுக்கு வீணடிக்க வேணாமென்று தான் நான் சொல்கிறேன். அதை மண்டையில் கொஞ்சம் ஏற்றி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நான் யாருக்காவடையும் பேசலை. இப்போ இருக்கிற ஜனாதிபதி நல்லவர், சகோதரர். நான் ஜனாதிபதி மன்னரை விட நான் ஒரு சகோதரர். அவர் வேற்று மொழியாக இருந்தாலும் எங்களை இளையங்கை மண்ணுக்கு அவர் ஒரு சகோதரர். அவர் இருக்கிறது நல்ல. குழப்பாதீங்க, குழம்ப வேணாம். உண்மையான ஆக்கள் எல்லாம் இனம் கண்டுத்தீங்க. இது வரைக்கும் இத்தனை நாள் வரைக்கும் இனம் காணலை. நீங்கள் கண்டுத்தீங்க ஆறாறு என்ன மாதிரி எப்படி எல்லாம். அவங்க திருப்பி பித்தலாட்டம் ஆடுவாங்க. அவங்கள பார்த்துட்டு ஒரு இளைய தலைமுறையில் படித்ததுகளை ஒழுங்காக செய்யக்கூடியதுகளை பார்த்து நீங்கள் நியமிச்சிங்கன்னு சொன்னால் நாடு முன்னேறும். மன்னர் நல்லா இருந்தாலும் மந்திரிகள் ஒழுங்காக இல்லைன்னு சொன்னால் தலைகளாகும். அப்போ மன்னர் பக்கம் மக்கள் இருந்தால் தான் உங்களோட முன்னேற்றம் உங்களோட கையில். நன்றி, வணக்கம். மாற்றம் வேண்டுமாயின் மாற வேண்டியது நாம் தான். நன்றி. இது பொது நலம். சரியா? எனக்கு இதால் எந்த விதலாகவும் இல்லை. என்னுடைய சகோதரர்கள் நீங்கள் அனைவரும் என்னோட சொந்தமாக வளரும் எல்லோரும் இது வரைக்கும் பட்டது போதும். சரியா? இனிமேல் பட வேணும். நன்றி, வணக்கம். இல்லத்து கவிமுரசு வாணி செல்வராஜன். நன்றி.